உலகநாயகன் கமலஹாசனை இயக்கிறதுக்கு எத்தனையோ முன்னணி இயக்குநர்கள் ரொம்ப நாளாக காத்திருந்தாலும் கூட அவர் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸான அன்பறிவு சகோதரர்களை இயக்குனராகியிருக்காரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நிறைய பேருக்கு புரியல. நிறைய பேர் ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் தான் பார்த்துட்ருக்காங்க. எப்படி அன்பறிவை கமலுக்கு பிடிச்சது அப்படின்னு விசாரிக்கும் போது தான் பல தகவல்கள் வந்திருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா, கமலுக்கு ஆஸ்தான சண்டை பயிற்சியாளர் விக்ரம் தர்மா அப்படிங்கிற மாஸ்டர் தான். ஏன்னா விக்ரம் அப்படிங்கிற கமலோட அந்த பழைய படத்தில் தான் அவர் மாஸ்டர் அறிமுகமானார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கமல் படங்களுக்கும் மேக்ஸிமம் அவர் தான். ஸோ கமல் படனாவே விக்ரம் தர்மா அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. விக்ரம் தர்மாவும் கமலும் அப்படி ஒரு நட்பில் வந்தாங்க. விக்ரம் தர்மாவுக்கு இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. ஸோ கமலையே இயக்கலாம் அப்படிங்கும்போது கமலனே சந்தோஷமாக அந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு கால்ஷீட்லாம் கொடுத்து அவரை இயக்குனர் ஆக்கணும் அப்படிங்கிற முயற்சி இருக்கும்போது தான் அவர் பார்த்திங்கன்னா எதிர்பாராத விதமாக உடல்நலம் பாதிப்படைஞ்சு அவர் காலமாயிட்டார். இப்போது அந்த வருத்தம் நீண்ட நாளாக கமலுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. இப்போது விக்ரம் 2ல் ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸான அன்பறிவு தான் ஸ்டண்ட்டு. ஸோ அந்த 2 பேரோட அர்ப்பணிப்பு, ஒர்க்கிங் ஸ்டைல், இது மாதிரியான பல விஷயங்களை பார்க்கும்போது கமலுக்கு விக்ரம் தர்மாவுக்கு அப்புறம் பிடித்த ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரை அன்பறிவு சகோதரர்கள் எடுத்துட்டாங்க. ஸோ அப்போது கமல் தன்னுடைய அடுத்தடுத்த படங்களுக்கு அன்பறிவு மாஸ்டர்ஸே ஸ்டண்ட்டு பண்ணட்டும் அப்படின்னு அதை முடிவெடுக்கிறாரு. ஸோ அந்த டைமில் தான் அந்த 2 பேருக்கும் ஸ்டண்ட்டு அதை தவிர டைரக்ஷன்லையும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற விஷயம் கமலுக்கு தெரிய வந்திருக்கு. அப்போது எனக்கு கதை இருக்கான்னு கேட்க அவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையை டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட முழு கதை கேட்டு ஓகே பண்ணிட்டாரு. தன்னுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல்லையே என் படத்தை நீங்கள் டைரக்ஷன் பண்ணுங்க அப்படிங்கிற யாருமே எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கமல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸான அன்பரிஸ் அவர்கள் கமலை இயக்குவதற்கான வாய்ப்பை பெற்றதன் காரணம். ஸோ விக்ரம் முதல் பாகத்தில் விக்ரம் தர்மா, விக்ரம் 2ஆம் பாகத்தில் ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் அன்பரிஸ் அவர்கள். அவருக்கு, அதாவது விக்ரம் தர்மாவுக்கு பண்ண முடியாத ஒரு விஷயத்தை ஸ்டண்ட்டு மாஸ்டர்ஸ் அன்பரிக்கு பண்ணணும் அப்படின்னு கமல் நினச்ச அந்த மனிதாபிமானம் தான் இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க.